அப்படி புதுச்சேரிக்கு வந்தவரை வரவேற்றவர் யார் தெரியுமா? மகாகவி பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியாருக்கும் அரவிந்தருக்கும் அப்படி நெருங்கிய நட்பு இருந்தது. அதுக்கு அடித்தளம் என்ன? சுதந்திர வேள்வி, இந்த நாட்டோட சுதந்திர வேள்வி. மகாகவி பாரதியார் எத்தனை சுதந்திர பாராட்டியிருக்கான்னு தெரியுமா அவங்களுக்கு? ஒரு முறை பீச்சில் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. அந்த நேரம் பார்த்து மகாத்மா காந்தி சென்னை வந்திருந்தார். உடனே ராஜாஜி தான் மகாத்மா காந்தி பேசியிருந்தார். பாரதியார் உள்ள போனார். இன்றைய தினம் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து கலந்து கொள்ள முடியுமா என்று கேட்ட உடனே அன்றைய தினம் அவருக்கு முடியல, காந்தியால் வேறொரு நிகழ்ச்சி இருந்தது என்று சொன்னவுடன் பரவாயில்லை, அந்த நிகழ்ச்சி நடக்கணும் என்றார். மகாத்மா காந்தி சொன்னதாக சொல்கிறார்கள், இவ்வளவு துடிதுடிப்பான ஒரு இளைஞனை நான் பாதுகாத்து வைத்துக் கொள்கிறேன், நீங்கள் வராட்டா போ நான் நடத்துகிறேன்னு சொல்கிற மாதிரி சொன்னார் அவர். இவ்வளவு துடிதுடிப்பான ஒரு இளைஞனை நான் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அவருடைய எப்படிப்பட்டிருக்கிறார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலில் அவரை ஒரு சீமான் வீட்டிலே தங்க வைத்திருந்தார்கள். பிறகு ஒரு சின்ன குடிசை போட்டாராம். குடிசை போட்டு அதான் அரவிந்த ஆசிரமம் என்று பின்னாடி வந்தது. ஒரு சின்ன குடிசையில் தான் அவரை அரவிந்தனுடைய வாழ்க்கையை கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரே என்னென்னா, அந்த உலகத்தை தொடர்ந்து இறைவனை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் யோக மார்க்கம். யோக மார்க்கம்னு ஒன்று இருக்க, அதெல்லாம் நான் கற்றுக்காம விட்டோமோன்னு அப்போ ஃபீல் பண்ணுறேன். மூதாதைகளாக என்ன பண்ணான்னா, யோகத்தையே அடிப்படையாக வச்சு இந்த சுகர் கோட்டட் கேப்சூல்ஸ் சொல்லுவாள், மருந்தாக கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டோங்கிறதுக்காக அதை ஏதாவது சர்க்கரையில் குழைச்சி கொடுப்பான். அதான் சுகர் கோட்டட் கேப்சூல்ஸ் சொல்லுவாள், அது சாப்பிடுவோம். இந்த திகிப்புக்காக சாப்பிடுவோம், உள்ள இருக்கிற மருந்து நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம நடைமுறை சாஸ்திரங்களிலே யோகத்தை வைத்தார்கள். பிராணாயம்னு சொல்கிறார். பிராணாயமத்துக்கு முன்னாடி இந்த ஓம்புகம்னு சொல்லுவார். 9 முறை மூச்சை இழுத்தி நிறுத்தி வெளியே விட வேண்டும். இந்த மூச்சை விழிச்சுக்கணும், இல்லை இழுக்கணும், அப்படி நின்றுணும். அது அப்புறம் இது பக்கம் விடணும். இது மாதிரி 9 முறை பண்ணணும். இது போய் பிராணாயம் பேர். இதை கம்பல்சரியாக வச்சுருந்தேன். ஒரு நாளைக்கு 3 தடவை. இந்த ஜாதியெல்லாம் கிடையாது. இந்த சந்தியாவந்தனம், மந்திரம், காயத்ரி எல்லாம் எல்லாருக்கும் உரித்தானது. பூணல் போட்ட அத்தனை பேருக்கும் உண்டு. யாரா பூணல் போட்டான்னா, சத்ரியின் பூணல் உண்டு, பிராமணனுக்கு பூணல் உண்டு, வைசியனுக்கு பூணல் உண்டு, இல்லை வியாபாரிகளுக்கு. நிறைய செட்டியார்கள்லாம் பார்த்தோன்னா கல்யாணத்துக்கு முதல் நான் பூனை போட்டு அப்புறம் காய்ச்சி வச்சுருவோம். அப்போ மற்றவங்களுக்கு இல்லையான்னு கேட்காதீங்க. மற்றவங்களுக்கு ஏன் இல்லைன்னா, செய்யும் தொழிலே தெய்வம். இவன் பார்க்க வயலில் போய் கலப்பு எடுத்து விடலான்னு வச்சுங்க, இந்த பூனை கலப்பிக்க மாட்டேதுன்னா ஆறு பண்ணணும். ஒரு லேத்து கிடைக்கலாம்னு வச்சுங்க, இந்த பூனல் லேத்தில் போய் மாட்டேன் என்ன ஆகும்? அதனால் அவங்களுக்கு பூனல் வைக்கவில்லையே தவிர அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லை. ஆனால் அவங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று அவருக்கு வைத்திருக்கிறார். அதனால் சந்தியாவந்தனத்தை மந்திரங்கள் என்னன்னு சொன்னால் அந்த பிராணாயம். இப்போ என்ன பண்ணுறாங்க, யோகா கிளாஸ்ன்னு வச்சு அஷ்டாங்க நமஸ்காரம் பூமியில் 8 பாகமும் படணும். வைஷ்ணவாவில் வடகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கீழே குனிஞ்சு 3 தடவை சேவிப்பார். இட்ஸ் எ கம்பல்சரி ஃபாலோ. இந்த காலத்தில் ஒரு பெரியவா வந்தால் அன்றைக்கி பண்டிகையாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. யாரேனும் ஒரு பெரியவா வந்தால் அந்த குழந்தைய வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு 3 தடவை இப்படி தொட்டு தொட்டு சேவிக்கணும். சூரிய நமஸ்காரமும் முடிச்சிருந்தார். அஷ்டாங்க நமஸ்காரம். அஷ்டாங்க நமஸ்காரம்னா 8 அங்கங்கள் பூமியிலே பட வேண்டும். 8 அங்கமும் பூமியில போட்டு எழுதுகிறோம். ஆசனங்களாக சொன்னால் பின்னாடி சர்வாங்காசனம், சரசாசனம், அந்தாசனம், தாசனமாக பின்னாடி வச்சார். எல்லாத்தையும் அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். சின்ன வயசுலேயே சுகர் வரும். இந்த காலத்தில் என்ன ஆகும், பெரிய கல்லூர் இருக்கும், அந்த பெரிய குழவி இருக்கும், மாவை போட்டு குழவியால் ஆட்டி ஆட்டி அரைப்பார் கையால். இப்போ என்னாச்சு தெரியுமா, கல்லூரில் குழவி உட்காந்துருக்கு, கல்லூரில் சுற்றி சுற்றி வருது. அதான் கிரைண்டர். முதல்ல கல்லூரில் உட்காந்து குழவியால் அரைச்ச காலம் போய் இன்றைக்கி குழவி உட்காந்துருக்கு, கல்லூரில் சுற்றி சுற்றி வருதுன்னா அதான் கிரைண்டர் தத்துவம்னா அற்புதமான முறையில் உடல் உழைப்பு என்பது இல்லாமல். இப்போ எங்கே பார்த்தாலும் திரியினா தண்ணி.
இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதை பாக்கெட்டில் ஏதாவது பைப் வச்சு தண்ணி தாகம் இருந்துன்னா எனக்கு தெரியும்னா ஆயிரத்தை தண்ணி விழணும். அதாவது நான் விஞ்ஞான வளர்ச்சியை குறை சொல்லலை, விஞ்ஞான வளர்ச்சி அவசியம் வேணும். ஆனால் அது வந்து என்ன ஆகுதுன்னா மனிதனுடைய உடல் உழைப்பை, குறிப்பாக பெண்களுடைய உடல் உழைப்பு நிறைய குறைஞ்சி போச்சு. அவனுக்கு வியாதி வந்து விடுது. உடல் உழைப்புங்கிறது என்ன? எக்ஸசைஸ்னா என்ன? நரம்பை தூண்டுவது, தசை இருக்க மசில்ஸை சரிப்படுத்து, நெறிப்படுத்துது. அதெல்லாம் போயிடுது. இந்த காலத்துலலாம் பாருங்க, பாதையார் என்ன பண்ணுறாரு? ஓ நீ விளையாடு பாப்பா, நீ ஒரு குழந்தையும் வெய்யாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டென்று நீ பழக்கப்படுத்தி கொண்டு பாப்பா, மாலை முழுவதும் விளையாட்டென்று நீ பழக்கப்படுத்தி கொண்டு பாப்பான்னு பாரதியார் பாடுறார். என்ன விளையாட்டு? கம்ப்யூட்டரில் போய் உட்காந்துக்கலாம், ஏதாவது போகோ அந்த கேமு இந்த கேமு தான். அங்கேயும் மூமெண்ட்ஸ் கிடையாது. மூமெண்ட்ஸுக்கு தான் அந்த காலத்தில் நான் படிக்கும்போதெல்லாம் ட்ரில் பீரியடுன்னு உண்டு. உட்காந்து கீழே குணிச்சிடுவான், மேலே வச்சுடுவான். அப்போ அதாவது நம்மளுடைய ட்ரில் எடுத்துடுவான் அவன். இந்த சரீரம் வந்து ஒரு அசைவு இருக்கணும், அவையெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அதையெல்லாம் அரவிந்தர் நினைக்கிறார். அதனால தான் யோக கலைக்கு, யோக பயிற்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சிந்தனையாக இருந்தது. அந்த காலத்தினுடைய சட்டத்திட்டங்களை உட்பட்டு எந்தாவது காரணம் காட்டி அவரை கைது செஞ்சுருவான். குற்றம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. குற்றம் பண்ணவனுக்கு உடந்தையாக இருந்து இல்லை, அந்த குற்றம் பண்ணணும்னு அவங்க தீர்மானம் பண்ணும்போது நீ அங்கே இருந்த ஏதாவது காரணம் சொல்லி கைது செஞ்சுருவாங்க. அதனால் ஆங்கிலேய ஆட்சிக்கு உட்படாத ஒரு இடமாக இருந்தது புதுவை. போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் இருந்தது. ஸோ இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அங்கே செல்லாது. ஆகினால்தான் அங்கே ஓடி சென்று விட்டார். அவர் அங்கே இருந்து வாழ்ந்து வருகிறார். அற்புதமான முறையிலே இந்த பொழுது அவரிடம் வந்த பொழுதுதான் அவருக்கு உற்ற துணையாக வந்து சேர்ந்தவள் தான் அந்த அன்னை. அன்னை வந்து முத அரவிந்தரை பார்த்த போது அன்னையோட வயசு என்ன தெரியுமா? 36 வயசு. அரவிந்தர் வயது 42 வயசு. 1872 அரவிந்தர் பிறந்தார். 1878 அன்னை பிறந்தார். அன்னை அவர்கள் பிரான்சிலே ஒரு பேங்க் அதிகாரிக்கு மகளாக பிறக்கிறார். அவருக்கு வைத்த பெயர் மீரா என்று தொடங்கும். அது நம்முடைய மீராவை ஒற்றி இருக்கும். அந்தங்க மீரான்னு வரணுமானா அது ஒரு ஆச்சரியம். அது எப்பொழுதுமே அன்னைக்கு தத்துவங்கள், சாஸ்திரங்கள் இது மேலெல்லாம் ஒரு நம்பிக்கை. அவங்க வெளிநாட்டு பெண்மணியாக இருந்தாலும் உள்ளமெல்லாம் ஆடிட்டு இருக்கோம். தைரியசாலி. அன்னைக்கு ஒரு அண்ணா இருந்தான். அப்பா கொஞ்சம் முன்கோவி, ஆனால் அடிச்சுவார். முன்னாடி பார்த்தா வேகமாக வந்து அந்த பார், இனிமேல் நீ அண்ணா மேலே ஒரு கை வச்ச நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். உடனே பார்த்தாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு சொன்னோன்னே அப்பா பயந்துட்டார். நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுபவள் அன்னை. அன்னினாலும் கோபத்தை விட்டாராம் அவர். சக மாணவர்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். மாணவியெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கா, பெரிய அரசியலங்குமாரி வந்துட்டா எங்களை சரிப்படுத்துறதுக்கு நான் வந்தான். ஆமாம், ஏன் நாள் அப்படியே இலக்காவனம் தூக்கி ஒரு சுற்றி கெடுபட்டேன். இந்த சின்ன வயசுலேயே அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. அது அபரிதமான ஒரு ஆற்றல். அது இயற்கை, இறைவன் கொடுத்திருக்கிற ஆற்றல் தான். ஒரு நாள் அன்னை கனவு காண்கிறாள். என்ன கனவு? மெல்ல மெல்ல அன்னை கீழிருந்து மேலேயே எழுகிறாள். அன்னை மேலே போக போக முடித்திருந்த பாவாடை கீழே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அன்னை மேலே 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 போய்கொண்டிருக்கிறாள். ஆடையோ வளர்ந்து கொண்டே இருக்கிறது. உற்று பார்க்கிறாள். ஆடையை சுற்றி அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் பற்றி கொண்டு அண்ணே அண்ணே என்று கூப்பிடுகிறார். இது ஒரு கனவு. இது எதை காட்டுகிறது? அன்னை பிற்காலத்திலே ஒரு மகப்பெரிய துறவியாக, ஞானியாக வரப்போகிறாள். அந்த ஞானியை பற்றி கொண்டு நிறைய பேர் வரப்போகிறார்கள், வாழ்க்கையை மேம்பட போகிறார்கள் என்பதை சின்ன வயதிலேயே அன்னைக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. காட்டில் போய் தவம் பண்ணுவாளாம். அவருடைய பிஹேவியர்லாம் சற்று மாறி தான் இருக்கும். இந்த விளையாட்டு அதெல்லாம் ஜாஸ்தி சேர மாட்டோம். எப்போ பாரு இறை சிந்தனையிலே இருப்பார்கள். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல கருணாக பாம்பு அதை பார்க்குறா. என்ன வேணுங்கிறா பாம்பை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? அடிப்போம், ஓடுவோம். அதையே உத்து பார்க்குது. அன்னையை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாது.
3 முறை அன்னையை சுற்றி சுற்றி வந்துவிட்டு அது பங்கு. அன்னை அவர்கள் தன்னுடைய ஆன்மீக தேடல்களை வளர்த்த வேண்டும் என்பதற்காக சவுத் ஆப்பிரிக்கா செல்லுகிறார், நைஜீரியா. நண்பர்களே, நம்ம என்னமோ ஆப்பிரிக்கான்னா நீக்ரோக்கள் ஒரு மாதிரி மருத்துவத்தன்மை உடையவர்கள் எண்ணுகிறோமே. அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் அதிகமான சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார். அதிகமான சித்தர்கள் வாழ்ந்தது தான் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில். அன்னைக்கு போய் சேர்ந்தவுடன் மிஸ்ஸஸ் தியோன் என்று ஒரு ஜூதர், அவருடைய மனைவி ஐரோப்பியக்காரி, அவர் யூதர். அவர்கள் அன்னையை வரவேற்கிறார்கள். சித்தர்களை பற்றி, சித்தர் வாழ்க்கையை பற்றி எல்லாம் சொல்லித் தருகிறார்கள். நம்ம தமிழ்நாடு குறிப்பாக மொத்த இந்தியாவுமே சித்தர்கள் வாழ்ந்த பூமி. திருவண்ணாமலை போனால் எத்தனையோ சித்தர்கள் இருப்பார். நமக்கு தெரியாது சித்தர்கள்னால் எப்படி இருப்பார்னு தெரியாது. பட்டப்பட்டையாக வீதி போட்டு இல்லை காவி வேசி கட்டுன்னு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. ஸ்ரீசாமியெல்லாம் பிறந்தார், வீடு குடிச்சுட்டே இருப்பார், குடிச்சுட்டே இருப்பார். யோகி ராம் சரத்குமார் அவங்களாம் பெரிய ஆளாகனா நல்ல பெரிய டிஃபரெண்டாக இருக்காங்க, ஆனால் சாதாரணமாக இருப்பாங்க. ஒருத்தன் பகவானை போய் வேண்டினான், நான் பண்ணுற பூஜை நீ வந்து கலந்துக்கணும்னு. அவர் சொன்னால் நிச்சயமாக நான் கலந்துக்கிறேன்ப்பா, நீ இவ்வளோ ஆன்மீகமாக பண்ணுற, ஆத்மார்த்தமாக பண்ணுற வரேன்ன. அப்போ தான் பூஜைலாம் ஏற்பாடு பண்ணுறாங்க, நிறைய கூட்டம் வந்திருக்கு, பூஜை நடக்கிறத நான் பகவானை காணும். ஒரு நாய் வந்து கல்லர் அடிச்சப்போ போ நீ வந்து நிற்கிறேன்னு கூட்டம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் பகவான் போய் கேட்டான், நான் எவ்வளோ சொன்னேன், நீ வரேன்னு சொன்னேன்னு. நான் வந்தேன்டா, உன் பூஜைக்கு நான் வந்தேன். எங்கே வந்தீங்கண்ணா? கல்லால் அடிச்சேன்னு நினச்சே. நீ கல்லால் அடிச்சேனா? உங்கள் நாய், நான் தான் நாயா பூஜைக்கு வரணும் தான் நான் வந்தேன், ஆனால் நாயா வந்தேன். நீ கல்லால் அடிச்சியே, நான் தான். ஆனால் எந்த உருவிலே பகவான் வருவான்னு தெரியாது. நேற்று கூட காமிச்சார், நீங்கள் பாபா பற்றி சொற்பொழி பண்ணலையா, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபோட்டோ காட்டுறாரு. நெருப்பு ஆகுதியில் சாய்பாபா உருவம் தெரிகிறது. இந்த அடிக்கடி இந்த மயிலாப்பூர் சாய்பாபா டெம்பிள்லேருந்து இந்த ஃபோட்டோக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் அடிக்கடி. இதே நெருப்பு தான் சுற்றி சொல்லிருக்கு. உற்று பார்த்தா அந்த பாபா முகம், அது சாய்பாபா சீரடி பாபா முகம் தெரியுது. ஆனால் சித்தர்கள் எப்படி வேணால் எந்த உருவத்தில் வேணால் வருவாங்க, எப்படி வேணால் வருவாங்க, எங்கே வேணால் இருப்பாங்க. அதுவும் இந்த 18 சித்தர்கள் பற்றிலாம் சொல்கிறாங்க. பழனி முருகன் கோயிலே சித்தரால் உருவாக்கப்பட்டது தான், மூலிகையினாலே உருவாக்கப்பட்டது. பிறகு அந்த மூலிகையை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அரிச்சு எடுத்துக்கிட்டு டூப்ளிகேட் வச்சுட்டாங்கலாம் சொல்லுவாங்க. நம்ம அதுக்குள்ளே ஜாஸ்தி போக வேண்டாம். சித்தர்கள் வாழ்ந்த இடமும் நம்ம சென்னையில் கூட 18 சித்தர்களுக்கு கோயில் இருக்குது. சித்தர் வழியிலே வந்த வைத்தியம் தான் சித்த வைத்தியம். அவர் சொல்லுகின்ற வைத்திய முறையெல்லாம் வேறு கிழங்கு இப்படி தான் இருக்கும் சித்த வைத்தியம். ஆனால் பூர்ணமாக குணப்படுத்தும். அலோபதிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அலோபதி இமீடியட் க்யூரை கொடுக்கும், ஆனால் பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணிடாது. அந்த நிமிஷத்துக்கு அந்த வலி தெரியாமல் இருக்கும். ஆனால் சித்த வைத்தியமோ ஆயுர்வேதமோ என்ன பண்ணணும், உள்ளே சேர்ந்து கொஞ்சம் லேட்டாகும் குணமாகறதுக்கு. அது என்ன காரணத்தினால இந்த வியாதி, நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்கிறாலே, அந்த விகனா அதுக்கு என்ன இருக்கோ அந்த நோயுடைய அடிப்படை காரணம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதை குணப்படுத்திவிடும். அந்த வியாதி திரும்பி வராது. இப்போ நிறைய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அரசாங்கமே சொல்கிறது, நிலவேம்பு தண்ணீரை குடிங்கள், டெங்கு காய்ச்சல் இருந்தால் நிலவேம்பு குடிங்கள். அரசாங்கமே சொல்கிறது. இப்போ நிறைய சித்த வைத்தியத்தை அரசாங்கமே கொண்டு வருது. இப்போ நம்ம காலத்தில் அந்த சித்தர்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி எழுதி வச்சுருந்தாங்க அதெல்லாம் தெரிஞ்சு தரணும். அவங்களாம் எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்க கணக்கே கிடையாது. 100 வயசு 150 வயசு சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த தபோவனங்கிற இடத்துல சுவாமி இருந்தார். ஹரிதாஸ்கிரி சுவாமிகளுடைய ஞானானந்தகிரி சுவாமிகள். அவர் 150 வயசு வாழ்ந்தான்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை எனக்கு தெரிஞ்ச என் சொந்த தங்கை ஆத்துக்காரர்லாம் பார்க்கும்போது லேட் ஆகிடுது. நேரம் ஆகிடுச்சுன்னா அங்கே போனோடனே ஏதோ டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. அவர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கார். சாப்பிட்டியான்னு கூப்பிட்டுருக்கார். இல்லை இப்போ தான் சாப்பிடணுன்னு அவன் உள்ளக்கூடிய சமயக்காரன் சொல்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது இருக்கா பாரு, நான் இருக்கும் பாரு, நீங்கள் அண்டா கொண்டா ஏன் அப்படிங்கிறார். கை தொட்டால் நிறைய சாபம் இருக்கும். இது கண்ணால் பார்த்துருக்காங்க. அந்த காலத்தில் கிருஷ்ண பரமாத்மா அப்படி தான். திரௌபதி என்ன பண்ணுவா, அட்சய பாத்திரத்தினால எல்லாருக்கும் ஆகாரம் போட்டு வந்தா. அதில் சில கண்டிஷன்ஸ் உண்டு. முதல்ல ஆகாரம் தான் சூரிய வெளிச்சத்தில் தான் ஆகாரம் வரும். அப்படி வந்த ஆகாரம் முதலிலே பிராமணர்களுக்கு போட வேண்டும். வந்து இந்த அதிதேவ பிராமணர்களுக்கு, அதற்கு தம்பிமார்களுக்கு போட வேண்டும்.
அதற்கு பிறகு தர்மபுத்திரனுக்கு போட வேண்டும், அதற்கு பிறகு திரௌபதி சாப்பிடுவாள், அதற்கு பிறகு காலியாயிடும். இதை பார்த்து விட்டு துரியோதனன் என்ன செய்கிறான், இவரை அழ வைக்க வேண்டும் என்று பசியோடு இந்த துர்வாச முனியை பார்த்து நேரம் பார்க்கிறான். இங்கே சாப்பாடு முடிந்து இருக்கும் என்று நினைத்து கொண்டு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாரு அண்ணா என்று சொன்னோடனே துர்வாச முனி அங்கே வராது. அவருக்கு என்ன தெரியாது, தர்மபுத்திரனுக்கு எப்பவும் போல ஸ்நானம் பண்ணி ஆகாரம் சாப்பிடணும்னு கூப்பிடுறாரு. திரௌபதி அப்போதான் அலம்பி வச்சுவிட்டா, அன்னையோட பதிவு முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் தான் ஆகாரம் வரும். அக்ஷய பாத்திரம் உடனே கிருஷ்ணனை நினைக்கிறாள். கிருஷ்ணா அங்கேயே வந்தோடனே என்ன பண்ணார், பாஞ்சாலி பசிக்கிறது ஏதாவது சாப்பாடுங்க. கிருஷ்ணா நம்ம எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமோ, நான் துர்வாச முனி வந்திருக்காரு சாப்பாட்டு முடி இல்லையேன்னு சொல்லத்தான் உன்னை கூப்பிட்டேன். நீ வரும்போதே பசிக்கிறது இங்கே என்னாள், எனக்கு ரொம்ப பசிக்கிறதே, என்ன பாத்திரங்களாம் என்ன பண்ணேன்னார், அங்கெல்லாம் போட்டுருக்கேன்னார், ஏதாவது இருக்கா பாருன்னார். ஒரு பருக்கை சாதமும் ஒரு பருக்கை ஒரு சின்ன கீரை துண்டும் இருந்ததான். அதை கிருஷ்ணன் சாப்பிட்ட உடனே எல்லாரும் பசிக்கு போய்விட்டது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் சித்தர்களில் நிறைய உண்டு. சித்தர்கள் சில நாளைக்கு சாப்பிடாமலே இருப்பார். அப்போ அப்படி உயிர் வாழ்ந்தார். அதற்குரியது இருக்குது. சிலர் காற்றையே உண்டு வாழ்ந்திருக்கிறார். காற்றையே சித்தர்கள் ஆகாரம் வாங்கி சாப்பிட்டிருக்கிறார். அந்த மிஸ்ஸஸ் ஜோன்கிட்ட பழகிது தான் அன்னைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை தந்தது. ஒரு நாள் மிஸ்ஸஸ் ஜோனுக்கு உடம்பு சரியில்லை. அவனு அனுப்புறா. அன்னை கிட்டே போகலாம், மீனா கிட்ட போய் என்னாச்சுன்னா ரொம்ப காய்ச்சலாக இருக்கு, காடு வேறு. உடனே மருத்துவரை அழைக்கப்பட்டமானார். எதுக்கு மருத்துவம்னார், அந்த மரத்தை பாருன்னா அந்த பம்புடி மாதம் பண்ணாங்க. இந்த பழத்தை படிட்டார். இந்த பழத்தை படித்து அதை அப்படியே மார்பில் வச்சு கட்ட சொல்லிட்டார். அந்த பழம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா சப்பையாக போயிடுச்சு. உள்ளுக்குள்ளே சத்தை கிரேஸ் இருக்குது. இது நிறைய நானே பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவோம், கிராமங்கள்லாம் தலைவலிக்கிறதுனா வேப்பங்கொட்டையை கொண்டு இந்த அரசிங்கெல்லாம் போடுவார், தலைவலி போயிடும். கேரளாவில் அந்த 10 போடுறது பெரிய வைத்தியம், பெரிய வைத்திய முறை. உங்களுக்கு ஆதிசங்கர வரலாற்றில் பார்த்தீங்கன்னா சந்திரசரமான ஒரு காஷ்மீர் பண்டிட் அப்படி தான் வருவார். அந்த கதையெல்லாம் வேண்டாம். ஆனால் அவர் கடைசியில் சோர்ந்து பேர் வீட்டில் படுத்திருப்பார். அவருக்கு உயிருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த வீட்டு பெண்மணி என்ன பண்ணுவா, சாதத்தை அரைச்சி, ஏன்னா வாயத்தை மூடி கிடக்கு, உடம்பு பூரா தண்ணிவிடுவார். இந்த உடம்பில் தண்ணின சாதத்தை அரைச்சி தடவுனே அந்த சாதத்தின் சாரமாகப்பட்ட சரீரத்துக்குள்ளே போய் அவர் உயிர் பெற்று விடுகிறார் என்று ஆதிசங்கர வரலாற்று வரும். இந்த 10 போடு வேதம்லாம் இருக்கு. இதை அன்னை கண்கூடாக பார்த்தார். அந்த பவுன் பாஸ் படம் போட்ட உடனே அது போயிடுச்சு. உடனே எல்லாருமா கிளம்பி கப்பலில் வராங்க. இப்படி கப்பலில் வந்த பொழுது கப்பல் சூறாவளினால ஆடுகிறது, இப்படி இப்படின்னு ஆடுறது. இன்னும் விஷயம் ஜோன் சொல்கிறா, மீனா நீ இப்போ அதை நிறுத்து அப்படிங்கிறா. இன்னும் மீனா படுத்தபடிக்கே இருந்தோடனே அப்படியே மேலே எழுந்தது. யார் இது காரணம் என்பதை சித்தர்கள் எல்லாம் அந்த மேலே புள்ளர்களை பிடிக்கிறார்கள். ஏன் இப்படிலாம் பண்ணுறது, உன்னை அன்னை விரட்டி விடுறார்கள். அவர்கள் பழி வாங்க வந்தோம் என்று சொல்ல அந்த குணத்தை விட்டுவிடும் என்று சொல்லி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அன்னையுடைய நிறைய இதெல்லாம் இருக்கிறது. மார்ச் மாதம் 1914ஆம் ஆண்டு அன்னை இந்தியா வருகிறார். காரணம் ரமணா மகரிஷி சொன்னேன் இல்லைன்னா, சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா என்று பால் பிரண்டன் சொல்லி மகாபெரிவாரை பார்த்து மகாபெரிவார் அமரன்ட்டு அனுப்பிச்சானுங்க போன வாரம் பார்த்து. அன்னைக்கு இந்த ஆன்மீக தேடல் என்ன 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 தேடல். முதல் கணவன் கல்யாணம் பண்ணினார். அவன் அப்படி ஒரு ஆன்மீக தேடலுக்கு உதவியாக இல்லை. அன்னை 2வது திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அவன் ரொம்ப ஆன்மீகவாதி. அவன் சொல்கிறான், நீ இந்த ஆன்மீகம் சித்த இதெல்லாம் சொன்னா இதுக்கு ஒரே கண்ட்ரி இந்தியா. நீ இந்தியாவுக்கு போ, உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல 1914ஆம் ஆண்டு அன்னை மார்ச் மாதம் இந்தியா அரவிந்தரை பார்க்கிறார். எங்கேயும் பார்த்த மாதிரி வந்தேன். I have seen him somewhere else. When you are Krishna அப்படின்னு கத்துறான். நீங்க தானே கிருஷ்ணர். அரவிந்தர் சிரிக்கிறார். என்ன உள்ளத்திலே கிருஷ்ணா ஒரு கிருஷ்ணரை உருவகப்படுத்தி அந்த கிருஷ்ணர் எப்படி இருப்பார் என்று தனக்குத்தானே கற்பனையை வைத்துக் கொண்டதை அரவிந்தரை பார்த்த உடனே அவர் மாதிரியே இருந்தனால கிருஷ்ணா என்று என்னை கத்துகிறார். 1914ஆம் ஆண்டு அரவிந்தரோடு அந்த அன்னை இணைகிறாள். அன்னையோட வயசு 36, அரவிந்தர் வயசு 42. ஆனால் துரதிர்ஷ்டம் ஒரே ஆண்டு காலத்துக்குள்ளே
உலக மகா யுத்தம் வந்தவுடனே அன்னை இந்தியாவிற்கு மீண்டும் பிரான்சில் சென்று விடுகிறார். பிரான்சில் ஒரு விஷயம் தான். அதற்கு பிறகு அன்னை ஜப்பான் சென்று விடுகிறார். ஒரு 4 ஆண்டு காலம் ஜப்பானில் 4 ஆண்டுகள். ஜப்பானில் ஒரு வீட்டில் போனால் நிறைய பூக்கள் தான் அலங்காரம் பண்ணி வச்சு. அன்னை சொன்னேன், வாட் ஆல் தி வெரி குட் டெக்கரேஷன்ஸ் யூ ஹவ் டன். நாட் டெக்கரேஷன், இது ஹஸ் காட் சம் எஃபெக்ட்ஸ். அதற்கு சில தத்துவங்கள், சில முக்கியமான நிகழ்வுகள் இருக்கிறது, பலன்கள் இருக்கிறது. என்ன கேட்கிறார்? பலன்களா? ஆம். என்ன பலன் தெரியுமா? அவைகளுக்கு மருத்துவ பலனும் உண்டு, ஆன்மீக பலனும் உண்டு. அங்கே அடுக்கப்பட்டிருந்த மலர்களுக்கு மருத்துவ பலன் உண்டு, ஆன்மீக பலன் உண்டு. உங்களுக்கே இந்தியா தான் அதை மூட நம்பிக்கைலாம் நினைக்காதீங்க. இதை விட தாண்டி இருக்கிற மூட நம்பிக்கையில் முழு நம்பிக்கை தான் அது. அவன் சிங்கப்பூர் போயிருந்தேன். சிங்கப்பூர் போயிட்டு சைனீஸ் காலனிக்கு போனேன். இன்னும் எல்லார் வீட்டு வாசலும் பெரிய நிலக்கண்ணாடி மாட்டேன். ஏன் நிலக்கண்ணாடி மாட்டிருக்கு அதை கேட்டேன். அது உங்களுக்கு தெரியாதான்? நான் இந்த பேய் பிசாசு சாத்தான் பூதம்லாம் இருக்கு இல்லையா, அது வீட்டுக்குள்ளே வருமா. வரும்போதே நிலக்கண்ணாடி தன் முகத்தை பார்த்துருமா. ஏற்கனவே அது உள்ளே இருக்கான், இப்போ நம்ம ஏன் உள்ளே போனோம், திரும்பி போடுவோம். இன்வேரியபிளி இது எல்லா சனியும் சீட்டையும் வச்சுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். நாம் தான் அப்படி நினைக்கிறோன்னு. இதுதான் பொய்யல்ல. பில்லி சூனியம் பெரும்பயகல வல்ல பூதம் வலாத்திக பேய்கள் அள்ளல் படுத்தும் வணங்கா முடியும் கொல்லி வாய்ப்பைகளும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும். இத்தனை வெரைட்டிஸ் இருக்கிறதுல நான் உனக்கே சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சொல்கிறான்னு தப்பு இல்லை. இந்த பேய் பிசாசுனா பொய்யா நிஜமானு எனக்கே சந்தேகம். இதெல்லாம் மனப்பெய், பேய் என்று ஒன்றும் இல்லை, மனப்பெய்ன்னு சொல்லுவாங்களே. இந்த சொற்பொழி லைனுக்கு வந்த உடனே ஸ்ரீமத் ராமானுஜரை பற்றி சொல்லிட்டு ராமானுஜருக்கு ஒரு வரலாறு வருகிறது. அந்த காஞ்சிமாமனுடைய மகளுக்கு பேய் பிடிக்கிறது. அது பேய் பிடித்த உடனே யாதவ் பிரகாசர் என்ற குரு அந்த பேயை ஓட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த பேய் சொல்லி விடுகிறது, நான் உங்களுக்கு பயப்பட மாட்டேன், உங்கள் சீடனை அனுப்பிவிடு. ராமானுஜர் போறார். ராமானுஜர் பொண்ணு ஒரு கேள்வி கேட்கிறார், நீ போயிட்டேங்கிறதுக்கு என்ன அத்தாரிட்டி கேட்கிறார், அடையாளம். எதிரே ஒரு மரம் இருக்கிறது, மரக்கிளை முறிந்து விழுந்தால் நான் போய்விட்டதாக அர்த்தம் என்று சொன்னார். அந்த மாதிரி ராமானுஜர் மந்திரத்தை ஜபிக்கிறார். அந்த பேய் விலகிவிட்டது அந்த ராஜா பெண்ணுக்கு. சரி, ராமானுஜர் பெரிய குரு, நம்ம போய் சொல்லலாம் இல்லையா, சும்மா எட்டு கட்டி சொல்லாமல் அவர் வயது சொல்கிறதுக்கு. ராகவேந்திர சொல்றது மனைவியோட சம்பந்தம் இல்லாமல் ராகவேந்திரர் சன்னியாசம் வாங்கக்கூடிய கட்டாயம் வந்துட்டு குரு கட்டளை இட்டு சரஸ்வதி தேவியை ஆணையிட்டு சன்னியாசம் வாங்கிடுறாரு. சன்னியாசம் வாங்கிட்டார் தன் கணவன் உடனே அவரோட மனைவி சரஸ்வதிக்கு பயங்கர கோபம் வந்து விடுது. சரஸ்வதிக்கு உடனே நேரம் பார்க்கறதுக்காக மடத்துக்கு ஓடி வரா. மடத்தில் இருக்கிற சொல்கிறாங்கன்னா, சன்னியாசம் வாங்கின புருஷனை மனைவி பார்க்க முடியாது. அப்போ நான் என்னதான் பண்ணுறதுன்னாரு. இல்லைம்மா நம்ம மனசை தேர்த்திட்டு தான் அவங்களுக்கு சொன்னோடனே அங்கேருந்த கிணத்துல போய் குளிச்சுட்டாரு. ராகவேந்திரன் பூர்வாசிரம மனைவி கிணற்றில் குளித்து தற்கொலை செய்து கொண்டார். உடனே பேயா போட்டார். ராகவேந்தர் வரார். அப்படி அப்படியே வந்துட்டே இருக்கும்போது பேய் வந்து மறந்துடும். பார்க்குறார், நான் அவசரப்பட்டுட்டியே, நான் அந்த உலகத்தில் பிறந்தது லௌகியத்துக்காக நான் பிறக்கலை. நாராயணன் புகழ்பாட என்னை இறைவன் அனுப்பியிருக்கிறான். நீ அவசரப்பட்டுட்டேன்னு சொல்லி கமண்டத்திலிருந்து நீர் தெளிக்க அவள் பேய் நீங்கிட்டு என்றும், கௌதம கோத்திரத்திலே பிறந்த ராயர்கள் சுமங்கலை பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த சரஸ்வதிக்கும் தனியாக ஒரு இலை போட வேண்டும் என்று ஒரு சாஸ்திரம் அந்த மாத்தாள் இருக்கு. அதுவும் நம்ம ராகவேந்திர குரு சொல்றதுனால பொய் சொல்லலாம் இல்லையா, கதை கட்டலாம் இல்லையா. ஸ்ரீமத் ராம சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் ஒரு நாத்திகன் மாதிரி தான் பேசுவார். ஒரு புரட்சிகரமான கம்யூனிஸ்ட். அதிகமாக அவர் யாரை திட்டிருக்காரு தெரியுமா? பிராமின்ஸ் தான். பிராமணர்கள் சடங்கு சடங்கு சடங்குன்னு போட்டு அழுத்தி எல்லாம் கெடுத்துட்டாங்க அப்படின்னு திட்டினவர் அவர். இந்த சடங்கு சமுதாயத்தில் நம்பிக்கை ஏற்றவர் சுவாமி விவேகானந்தர். அவர் சென்னையிலே வந்து தங்கியிருக்கார். இப்படி தங்கியிருக்கும்போது பீச்சில் இப்படி வாக்கிங் போவார் டெய்லி. ஐஸ் வசதி பார்த்துட்டு போகிறவருக்கே அதாட்டில். இப்போ வெள்ளையாக ஒரு உருவம் வந்து ஆரம்பிச்சு நிமிர்ந்து பார்த்தார். யார் நீன்னு கேட்டார். அந்த பேய் உருவம் சொல்லிட்டு, நான் ஒரு பிராமணன், கந்து வட்டி வியாபாரம் பண்ணேன்,
அதிக வியாபாரம் பணம் அட்டிக்கிறாங்கனால கோவிச்சுன்னு ஒருத்தன் வெட்டிவிட்டான். என்ன தலை துண்டா போச்சு, உயிர் போயிடுச்சு. நான் பேயா போயிட்டு உடனே தன்னுடைய கமண்டலத்து நீர் எடுத்து சுவாமி விவேகானந்தர் அதன் மேல் தெளிக்க பேய் நீங்கியது என்று விவேகானந்தர் வரலாற்றில் வந்தவுடனே விவேகானந்தர் போய் சொல்ல மாட்டார். அதுதான் அவருக்கு நம்பிக்கையற்றவரை. அவரே இதை சொன்னார்னா நாகேந்திரர் சொன்னதும் உண்மைதான், ஸ்ரீமத் ராமானுஜன் சொன்னதும் ஒன்றுதான், மாமியெல்லாம் சொன்னாங்க. சாயந்தரம் வேலையில் வெளியில் போகாதே, கற்பிணிகளை போகாதீங்க, அமாவாசை பௌர்ணமிக்கும் போது வெளியில் போகாதே, காத்து கருப்பு போடுன்னு சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை, காத்து கருப்பு போடு. தெரியும் உண்மைகள் நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா நம்ம மாணவர்கள் வந்ததுனால நம்ம பொய் பித்தலாட்டம் நினைக்கிறோம். இதே கிறிஸ்தவனை ஒத்துக்கொள்கிறான். சாத்தான் என்று அவன் சொல்லுகிறான். சாத்தான் என்று அவன் சொல்லுகிறான். கிறிஸ்தவர்கள் எப்படி? ஃபாதர், சன், அந்த ஹோலி ஸ்பிரிட் அவன் வணக்க முறையுது. ஃபாதரை யாரும் பார்க்க முடியாது. சன் என்பது இறை தூதாக அவதரித்த இயேசு கிறிஸ்து. அதை இவனுடைய அருளை நமக்கு கொடுப்பது ஹோலி ஸ்பிரிட் மூலமாக தான் கிடைக்கிறது. பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது, நமக்கு தேவதைகள் அருள் கொடுக்கலாம்னு சொல்கிறோமே. கிறிஸ்துவ க்ளீனாக சொல்கிறோமே, ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஸோ யூ ஆர் கெட்டிங் ஆல் பெனிஃபிட் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். அவர்கள் சொல்லுகிறார்கள் சாத்தான் இருக்கிறது. அதனால பேய், பிசாசி, பித்தலாட்டங்கள் எல்லாம் உண்மையை தான் என்று நம்பிக்கொண்டு நாம் மேற்கொண்டு கதைக்கிட்டு போவோம். இன்னைக்கு பலவிதமான ஆற்றல்கள்லாம் குமிய ஆரம்பித்துவிட்டது. பிறகு அன்னை 1915 திரும்ப நான் சொன்னேன், ஏப்ரல் 24, 1920 இந்தியா தெரிந்து விடுகிறார். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்ச உடனே எல்லாம் சமாதானம் ஆகிட்டாங்க. அன்னை வந்து விடுகிறார்கள். 1920 வருகிறார்கள். அரவிந்தருடைய வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே வந்தது. தியானம் 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 பண்ணுவார். நிறைய பேர் வந்து பார்த்துருக்கார்கள். பார்த்துல ஒருவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சிஆர் தாஸ், தாண்டன், இன்னும் பெரிய பெரிய மகான்கள்லாம் அரவிந்தர் வந்து சந்திச்சிருக்காங்க. அந்த அரவிந்தருக்கு அன்னை வரவு ஒரு பெரிய வரவாக போயிடுச்சு. அன்னையோட தொடர்பு வச்சுட்டு நிறைய ஆசிரமத்தை விரிவாக்கினார். கல்கத்தாவில் ஒரு குடும்பம் 60 கோடி வந்து செலவினம் ஓடி வந்துச்சு. அவங்களுக்காக ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார். அதுதான் இன்னைக்கு பெரிய அளவில் அரவிந்த ஆசிரமத்தில் பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறதுன்னா ஆரம்பம் இந்த கல்கத்தா கொடுத்ததுக்காக இருந்தது. அதுக்காக ஒரு கேன்டீனே ஆரம்பித்தார் சாப்பாட்டுக்காக. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம். 1928ஆம் ஆண்டு ரவீந்திரநாத் தாகூரை அரவிந்தர் சந்தித்திருக்கிறார். அரவிந்தர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அன்னையை பரிஞ்சமாக தான் தெரிஞ்சுக்கணும். 1926ஆம் ஆண்டு பூர்ண யோகத்தை அடைந்தார். பூர்ண யோகம் யோகத்தினுடைய கடைசி எல்லை. கடைசி எல்லை. ஆனால் ஆரம்பத்தில் சொல்லுவா சகசிரபத்துன்னு 7வது சொல்லுவா எல்லாம் தான் பிறகு அறிவுள்ள சித்தி நிலைகிறது. அரவிந்தர் வாழ்க்கையிலே ஒரு கண்ணை திறந்து விட்டது சாவித்ரி என்ற மகாபாரதத்தில். எப்படி மகாத்மா காந்திக்கு ஹரிச்சந்திரன் ஒரு நாடகம், ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்த மகாத்மா காந்தி உண்மையின் தத்துவம் என்ன என்பதை புரிந்து கொண்டு சத்தியசந்தனாக வாழ்ந்தாரோ, அதுபோல் சாவித்திரி கதை என்பது நம்முடைய அரவிந்தர் கண்ணை திறந்தது. அந்த கதையை ஒரு சுருக்கமாக பார்ப்போம். சாவித்திரி என்பவள் ஒரு அரசியல் குமாரியாக இருக்கிறார். அவளுடைய 2 கண்களும் ஒரு விதமான கவர்ச்சியாக இருக்கும். அந்த கவர்ச்சி அழகுன்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான பயமுறுத்தல் கதையாக இருக்கும். ஆகினால் சாவித்திரிக்கு கல்யாணமே ஆக முடியும். ஒரு நாள் நாரதர் வருகிறார். சாவித்திரி, நீ ஒரு காரியம் செய்ய, உனக்கு வேணுகின்ற கணவனை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். சாவித்திரி செல்கிறாள். மனம் நிறைந்த ஒரு மணாவனை தேர்ந்தெடுத்து விட்டு திரும்புகிறாள். நாரதர் கேட்கிறார், தேர்ந்தெடுத்து விட்டாயா அம்மா? ஆம், தங்கள் அறிவுரைப்படி தேர்ந்தெடுத்து விட்டேன். யார் அவர்? சத்தியவன். சத்தியவனா என்று திணிக்கிறார் நாரதர். சாவித்திரியோட அப்பா அம்மா, ஏன் கல்யாணமே ஆகலைன்னு இத்தனை வருஷம் கவலைப்பட்டேனே,
கல்யாணம் ஒரு கணவனை தேர்ந்தெடுத்தவன் இன்றிலிருந்து 1 வருஷம்தான் உயிரோடு இந்த கல்யாணம் வேண்டாம். இல்லை, என் மனசுக்கு நிறைந்த கணவனை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சாவித்திரி சொல்ல அற்புதமான முறையிலே கணவனுக்கு சுசி செய்கிறார். மாமனார் மாமியார் 2 பேருக்கும் கண் தெரியாது. இந்த கண் தெரியாத மாமனார் மாமியாருக்கும் சேவை செய்து கணவனையும் சேவை செய்து வந்து கொண்ட சாவித்திரி ஓராண்டு காலம் முடிகின்ற நேரம். அந்த முடிகின்ற நேரத்துக்கு 2 நாட்கள் முன்பாக விரதம் இருக்கிறாள் சாவித்திரி. கடைசி நாள் உங்களோடு நானும் காட்டுக்கு வருகிறேன் என்று சொல்கிறார். சக்திமான் கேட்கிறான், என்னோடு எதற்காக நீங்கள் வருகிறீர்கள்? என் மனம் ஏதோ தோன்றுகிறது, வருகிறேனே என்று சொன்னவுடன் அழைத்து போகிறான். போகின்ற வழியெல்லாம் சிரிக்க சிரிக்க சிந்தித்து பேசிக்கொண்டு போகிறார். ஒரு இடம் வந்தது. சக்திமான் சொன்னான், சாவித்திரி கலை வெடிக்கிறது. மூன்று கொண்டு விட்டாள் சாவித்திரி. அந்த ஓராண்டு காலம் முடிய போகிறது. கீழே அமர்ந்தால் சத்தியவான் உடலை தன் மடியை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டே இருந்தார். சாவித்திரியை பார்த்து பார்த்து நின்று கொண்டு சத்தியவான் உயிர் போகிறார். கதறினாள் கதறினாள் கதறினாள். ஓராண்டு முடிவிலே உயிர் போய்விடும் என்று கதறிக்கொண்டிருந்த பொழுது எதிரி யமன் போவதை பார்த்தார். உடனடியாக யமனை திறந்து கொண்டு போனால் அந்த கற்புக்கரசி சாவித்திரி. யமன் கேட்டான், பின்னாடியே வராதே, உன் கணவனுடைய ஆயுள் முடிய வேண்டும் என்று கட்டளை இருக்கிறது, கர்ம வினை இருக்கிறது. அந்த கர்ம வினை பிடித்தான் நான் உயிரை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறேனே, அல்லாது நீ கேட்கக்கூடாது. கேட்க வேறு ஏதாவது கேட்டு. இருந்த ஒரு மகனையும் பறி கொடுத்து விட்டு கண்களையும் இழந்துவிட்டே மாமனார் மாமியாருக்கு வர்க்கம் இல்லை, வாரிசுகள் இல்லை. அவர் வயிற்றில் ஒரு 100 குழந்தை பிறக்கலாக தந்தேன் என்றான். என்னை திருமணம் செய்து கொடுத்த பிறகு எங்கள் அப்பாவுக்கும் வாரிசு இல்லை என்று சொன்னவுடன் தந்தேன் என்றான். உன் தந்தைக்கும் 100 குழந்தை பிறக்கட்டும். சாவித்திரி சொன்னார், ஐயா, என் மாமனாருக்கு வாரிசுகள் வருகிறது, என் தந்தைக்கு வாரிசு வருகிறது. இறந்து போன சத்தியவான் வாரிசு என்று போய்விட்டார். எனக்கு வாரிசு இல்லை, நான் வாரிசு இல்லாமல் போகிறேன் என்று கதறினவுடன் தந்தேன் உனக்கு வாரிசு 100 குழந்தை நான். எழுந்தாள் சாவித்திரி. எனக்கு வாரிசு வரும் என்று தந்தை சொன்னீர்களா? ஆமாம். கணவன் இல்லாமல் எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? என் கணவன் தான் இறந்து போய்விட்டானே சத்தியவான். இவன் மாட்டிக் போய்விட்டான். உங்கள் வாக்கு பொய்யாகக்கூடாது. என் வயிற்றில் 100 குழந்தைகள் பிறக்கும் என்று உங்கள் வாயால் சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு கற்புக்கரசியான நான், கணவனை இழந்த நான் எப்படி குழந்தையை பெற முடியும்? அவள் புத்தி கூர்மையை சாமர்த்தியை வெச்சி நான் யமதர்மராஜன் இறந்து போன சத்தியவானை உயிர்ப்பித்துக் கொடுத்தான். இதுதான் சத்தியவான் சாவித்திரி கதை. ஆறுமுகன் ஒரு IPS அதிகாரி இருந்தார், பெரிய போலீஸ் அதிகாரி, DGP-ஆக இருந்தார். இந்த சப்ஜெக்டை எடுத்து ரிசர்ச் பண்ணி PhD பட்டம் வாங்கியிருக்காரு. சாவித்திரிங்கிற சப்ஜெக்ட் எடுத்து PhD பட்டம் வாங்கியிருக்காரு. எதை ஆராய்ந்தார்? இது ஏதோ ஒரு உண்மை பதிந்திருக்கிறது. ஒரு சாதாரண கதை இல்லை. இந்த சாவித்திரி என்பது ஒரு சாதாரண கதை இல்லை என்று சொல்லி விடாமுயற்சி இருந்தால், உண்மையான பக்தி இருந்தால் கர்ம வினைகளையும் மாற்றலாம். இந்த ஒரு தீரி யாரும் அக்செப்ட் பண்ணல.